மாப்பிள்ள, இந்நேரத்துக்கு இங்கே என்னப்பா பண்ணுற? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். உன் மனசில் என்ன ஓடுதுன்னு உன் முகத்திலே தெரியுது மாப்பிள்ள. உன் பொண்டாட்டி வைஷ்ணவி பேசுனதையும் அந்த பொடிப்பைய எழில் சொன்னதையும் தானே நினச்சிட்டு இருக்க. இன்னும் 3 நாள் அவளுக்கு பிறந்த நாள் மாமா. நாங்கள் லவ் பண்ண காலத்துலேருந்தே அவளுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும், நான் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு கிஃப்டாக இருக்கணும்னு சொல்லுவாள். நாளைக்கு அவள் கூட பேசக்கூட முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. மாப்பிள்ள, இது வரைக்கும் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு தாய்மாமனாக பழகினது இல்லை. உன் ஃப்ரெண்டு போல தான் நான் பழகிட்டு இருந்தேன். அந்த உரிமையில் சொல்கிறேன், வைஷ்ணவி நீ ஏற்கனவே பேசுனதுக்கு கொதிச்சு போயிருக்கா. உன் புத்தியை மீறி மானங்கெட்டு மனசு சொல்லிச்சின்னு அவகிட்ட பேசுன, அது அவன் மேலே எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருக்காது, பெட்ரோலே ஊற்றுன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக பொசுக்கிடுவா, பார்த்துக்கோ. நானே வருத்தத்தில் இருக்கேன் மாமா, கொஞ்சம் கிண்டல் பண்ணாமல் இருக்கியா? மாப்பிள்ள, நான் ஒன்றும் கிண்டல்லாம் பண்ணல. அந்த சம்பவத்தில் உன் மேலே உன் பொண்டாட்டி மட்டும் கோவமா இல்லை, உன் வீட்டில் உன் அம்மாவும் தான் கோவமாக இருக்கா. அதை வெளிக்காட்டாம சகஜமாக பேசிகிட்டு இருக்காடா. ஆமாண்டா மாப்பிள்ள, அதனால தான் கஸ்தூரி உனக்காக வைஷ்ணவி வீட்டில் இப்போ வரைக்கும் பேசாமல் என் இருக்கா. கோபத்தினால போன வீடு தான் மாமா, ஒத்துக்கிறேன். ஆனால் வைஷ்ணவி கிட்ட எனக்கு மன்னிப்பே கிடையாதா? அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு அவன் எனக்கு வேணுமாம்மா. மாப்பிள்ள, பொண்ணுங்களோட கோவத்தை பொறுத்த வரைக்கும் ஆற்றுல போட்ட கல் மாதிரி டக்குன்னு உள்ளே போய் மறைஞ்சிரும். ஆனால் அதே ஆம்பளைங்களோட கோவம் ஆற்றுல போகிற தண்ணி மாதிரி. தண்ணி வற்றி போனால் கூட இதில் தண்ணி இருந்துச்சுன்னு கை காட்டி பேசுவாங்க. நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும்டா.